தொடரலாம். இது கேள்வி நேரம். தொடர்ந்து கூட்டணி குழப்பங்கள் தமிழகத்தில் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. யார் எந்த அணியோடு கூட்டணி சேர்வது என்ற குழப்பங்கள் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்பதில் மட்டும் எல்லா கட்சிகளும் தெளிவாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. செல்வி சரஸ்வதி, தமிழகத்தில் ஆட்சி நடக்கவில்லை, காணொலி காட்சி தான் நடக்கிறதுன்னு ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்றாரு. வர்றதே இல்லை. கொடநாடுக்கும் சிறுதாவூருக்கும் போய் ரெஸ்ட் எடுத்துறாங்க. எப்போவாவது வர்றாங்க தலைமைச் செயலகத்துக்கு, அரை மணி நேரம் இருக்கிறாங்க. அதுவும் எடுத்த புகைப்படத்தையே மீண்டும் மீண்டும் செய்திகளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பேசுகிறதில்ல. எப்போவாது ஒரு முறை ஏதாவது நலத்திட்ட உதவிகளை திறந்து வைத்தால் கூட காணொலி காட்சிகள் மூலம் திறந்து வைத்துவிட்டு பெறுகிறார். மக்களிடமிருந்து மிகவும் அந்நியப்பட்டு இருக்கிறது இந்த அரசு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய நமக்கு நாமை பயணம் மக்களை சந்திக்கிறது ஒரு புறம் நீங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தினாலும் கூட மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கிறார் ஜெயலலிதா. இந்த அரசு அந்நியப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை உங்களால் எந்த அளவிற்கு மறுக்க முடியும்? அது அவர் சொல்லணுமேன்ற பேசுகிறார். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாட போகிறதில்ல. இப்போ நான் அவர்கிட்ட கேள்வி தான் நானும் கேட்குறேன். இது வரைக்கும் அவர் டெப்டி சிஎம்மாக இருந்திருக்காரு, எம்எல்ஏ இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு. என்றைக்குமே இந்த மாதிரி நடந்து போய் ஜிகிர்தண்டா சாப்பிட்டுட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு, அதுவும் ட்ரெயினில் போனாலும் அடிக்கிறாரு, நடந்து வந்தாலும் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸுங்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. நடந்து போகிற இடங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பத்திரிக்கை எழுதியிருக்காங்க, ஒரு 200 பேர் கூட ரெடி பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இது அந்த விவாதத்துக்குள்ள நான் வரலன்னா எல்லாருக்குமே தெரியுது. எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு மாதிரி, எலெக்ஷன் இல்லாதப்போ ஒரு மாதிரி, ஆட்சியில் இருக்க அப்படிலாம் கிடையாது. அவர்கள் எப்போ மக்களை எப்போ சந்திக்கணுமோ அப்போ சந்திக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் இறங்கி போய் வடை குடிக்க சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. மக்கள் எங்கள் திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. மக்களுக்கு எங்கள் அம்மாவை பற்றி தெரியும். சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றக்கூடியவர். 2011 தேர்தல் அறிக்கை சொன்னதை மட்டுமல்லாமல் இன்றைய வரைக்கும் தொடர்ந்து மக்கள் நல திட்டங்கள், அம்மாவுடைய ஒவ்வொரு திட்டமும் ஒருத்தர் வீட்லயே இருக்கு. எல்லாருமே பிள்ளைங்க படிக்கிறதுல இருந்து சட்டப்பேரவை நடக்கின்ற பொழுது சட்டப்பேரவை நடக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் 110 விதியின் கீழ் கொடுக்கப்பட்ட திட்டங்களில் எது எது நிறைவேற்றப்படலன்னு ஒரு பெரிய புத்தகமே கொடுத்தார், கிட்டத்தட்ட அறிக்கைங்கிற வடிவத்தில். அத்தனை திட்டங்கள் இன்னமும் பல திட்டங்களுக்கு அரசாணை கூட பிறப்பிக்கப்படவில்லை என்று அவர் ஆதாரத்தோடு கொடுத்திருந்தார். அதுக்கு இதுவரை எந்த மறுப்பு திமுக அண்ணா திமுக நிறைவேற்றுறதை திமுக பாராட்டிடும் எதிர்பார்க்கிறீங்களா? ஆஹா, அவர்கள் செய்து விட்டார்கள், மக்கள்கிட்ட போய் சேர்ந்து விட்டது, எங்களுக்கு சந்தோஷம் அவங்க சொல்ல போறாங்களா? இல்ல நாங்க தான் எதிர்பார்க்க போறோமா? எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுடைய திட்டங்கள் எத்தனை மக்களை போய் சென்றடைக்கிறது, எத்தனை அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு, எத்தனை திட்டங்கள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். திமுக எங்களை பாராட்டணும் எதிர்பார்க்க வேண்டிய, பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நடைபயணம் போற திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தான் இதை தொடங்கி இருக்கிறார். இது நாள் வரை மக்களை ஒண்ணு சந்திச்சு ரோட்ல அப்போ அவரால் தாங்க முடியல. அவர் மக்களை சந்திக்கிறவரா இருந்தால் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, மக்களோட அரவணைச்சு போலாம். அவருக்கு அந்த பொறுமையே இல்ல, பக்கத்துல யார் வந்தாலுமே அடிக்கிறாரு. திரு ஆதவன், ஏதோ ஒரு இடத்தில் தேமுதிக இங்க வந்த அரசியல் சார்ந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்கள் வைக்கக்கூடிய வாதம், தேமுதிக யாரோடு அணி சேருவது என்பதை பொறுத்து தான் மற்ற கட்சிகளும் கூட தங்களுடைய அணியையும் தேர்தல் உத்தியையும் தீர்மானிக்கப் போகிறார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேமுதிகவிற்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப் போகிறார்கள். தேமுதிக திமுகவின் பக்கம் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் பாஜக மிக தெளிவாக இருக்கிறது. அதிமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, திமுக தோல்வியடைய வேண்டும், தேமுதிகவை திமுக அணியில் சேர்ந்து விடக்கூடாது என்பதில் பாஜக ஒரு பிளே பண்ணுறாங்க. அவர்கள் சில அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இது மேலோட்டமாக நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஓரளவிற்கு சரி என்று தோணக்கூடிய வாதமாகத்தான் இருக்கிறது. அதை செய்கிறதா பாஜக? அதிமுகவிற்கு மறைமுகமாக அதிமுகவின் வெற்றிக்கு பாஜக உதவுகிறதா? இல்லை, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இல்லை தேமுதிக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு விரிவா இந்த ஒரு இடத்துல எனக்கு சந்தேகம் வருது. தேமுதிக உங்க அணியில் இருக்குது, பாமக உங்க அணியில் இருக்குது. பாமக மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், களத்தில் இறங்கிவிட்டார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கூட்டணியில் வரான்னு விஜயகாந்த் மிக தெளிவாக தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார். நிச்சயமா காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்லை. அது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அவர் வேறு ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் அது ஒருவேளை ஒரு வாதத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களாகவோ அல்லது இந்த பக்கம் திரு கருணாநிதி அவர்களாக இருக்கக்கூடும். அன்புமணி ராமதாஸ் அவரை அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது $1,000,000 கேள்வி. இப்போ நீங்க 2 பேரும் எங்க அணிலமா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? பொருந்தா அணியா இருக்குமா இல்லையா? இப்பவும் சொல்றேன், அடுத்தமா சொல்றேன், தேமுதிக உட்பட பாமக உட்பட அத்தனை கட்சிகளும் இன்னும் எங்களுக்கு கூட இருந்து கொண்டு தான் இருக்கின்றாங்க. யார் முதலமைச்சர் கேண்டிடேட் என்பது முடிவு செய்ய வேண்டியது கூட்டணியுடைய தலைமை என்கின்ற பொழுது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் அவர் அறிவிப்பார் எப்போன்னு சொல்லிட்டு. தேர்தல் வருகின்ற போது அதுக்கான அறிவிச்சிருக்காங்க சார்.
நிச்சயமாக இது வந்து நெகோஷியேஷன் டேபிள் சார். பலம் அப்படியே காமிக்கிறாங்க. அது மட்டும் அவங்க பலத்தை காமிக்கிறாங்க. இல்ல, அவங்க அந்த பலத்தை அளவுல காமிக்கிறாங்க. வந்துறேன். அப்படியே போலாம். அப்படியே போலாம். அப்படியே போலாம். இல்ல ஏதாவது நிச்சயமா conclusion வரும்போது பாமக அந்த அறிக்கைக்கு அப்புறம் அமித்ஷா அறிவிப்பார். நீங்க தைரியமா என் கேள்விக்கு அனுமதிக்கலாம். பாமக பாஜக உறவை நான் நிச்சயமா முறிச்சிட மாட்டேன் கேள்விகளால. நீங்க தைரியமா நம்பலாம். என் கேள்விக்கு அனுமதி கொடுக்கலாம். நீங்க ஒரு இடத்துல கன்னியப்பன் அவர் சொல்றாரு கடைசி நேரத்தில் மாறுதல் இருக்கும், அமித்ஷா தான் அறிவிப்பாருங்கிறாங்க. அமித்ஷா ஒரு மாற்றத்தை அறிவித்தால் அன்புமணி இல்லைன்னு அறிவிச்சா பாமக ஏற்றுக்குமா? அது எப்போதும் நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்காது கண்டிப்பா இந்த சரி, தேர்தல். ஏனென்றால் ஒரு வாதத்துக்கு இல்ல அன்புமணி ராமதாஸ் இல்ல அல்லது விஜயகாந்த் தான் அல்லது வேற யாரோ பாஜக சார்பில் தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சா நீங்க உங்களுடைய முடிவு என்னதான் இருக்கும்? இல்ல, நாங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவித்து விட்டோம். அதில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நாங்க இப்பவும் சொல்லிட்டு இருக்கோம், எங்களோட அணிக்கு யார் வந்தாலும் அந்த நேரத்தில் எங்களுக்குள் என்ன பேசி முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். அந்த சூழலில் கூட முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இது எனக்கு கவுண்ட் பண்ணி திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் கட்சியை தன் பின்னால் வைத்திருக்கிறார்களோ சட்டமன்றத்தில், அந்த மாதிரி பிஜேபி வந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் அந்த அணியிலே நாங்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கு தமிழகத்திலே 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளுக்கு முடிவு எங்கள் அணியில இந்த கவுண்ட் பண்ணி ஒரு திரைப்படத்துல சத்யராஜ் சொல்லுவாரு, வேணா நானும் நின்று ஜெயிக்கிறேன் எங்க மாமாவும் நின்று ஜெயிக்கட்டுமே பாரு. அந்த மாதிரி ஏதாவது பிஜேபிக்கு ஐடியா இருக்குதா? விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸும் இருக்கட்டும், நம்ம சார்பில் நிர்மலா சீதாராமன் போன்ற, ஏன்னா அவங்க பேச்செல்லாம் கூட பேரெல்லாம் கூட அடிப்படி ஊடகங்கள்ல முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். சொல்லுங்க, பொன்ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லுங்க, திரு ஆதவனை கூட சொல்லுங்க, ஏன் உங்களை விடுறீங்க? அப்படி எல்லாருக்கும் ஒருவேளை முதலமைச்சர் ஆசை இருக்குதா? தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளருக்கான அந்த நாற்காலி என்பது அந்த மாதிரி ஆயிடுச்சான்னு நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் அந்த ஆசை குறைத்த மதிப்பில்லை. கேள்வி என்பது நான் கேட்கறது அவ்வளவு பேர் போட்டியில இருக்கிறீங்களா ஒரு அணிலேன்னு. அப்படி ஒரு அணிக்குள்ள இப்போ வந்து இது வந்து யூசுவலான விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாக தனது பலத்தை நிரூபிச்சு கூட்டணியில பேரம் பேசுவதற்காக சில விஷயங்கள் கூட்டணி கட்சிகள் செய்வது வழக்கம். பாமக பேரம் பேசிக்கிறது சார். நெகோஷியேஷன் டேபிள்ல என்ன கூட்டணி பேசும்போது நாங்க பார்கெனிங் தான். வேற என்ன நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை சீட்டு எங்களுக்கு எத்தனை சீட்டு இதுதானே அப்ப பிராக்டிகலா சொல்லுங்க. அப்படி பார்கெனிங் பண்ணா கூட, பேரம் பேசினால் கூட தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நீங்க பிராக்டிகலா சொல்லுங்க, தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அந்த பேரத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நிலையில் பாஜக இருக்கிறதா பாமக இருக்கிறதா? வாக்கு வங்கிகளின் அடிப்படையில் கடந்த கால தேர்தலில் ஒப்பீட்டளவில் உங்களை விட பாமக பெரிய கட்சி இல்ல. ஆமா, நீங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணனும்னு நினைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, நாங்க மறுக்க. நீங்க வந்து வாக்கு வங்கி அடிப்படையில நீங்க பழைய தேர்தல் முடிவு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு அவர்களை விட நீங்க உறுப்பினர் எண்ணிக்கையிலே மிகப்பெரிய பலம் பெற்றுக்கொண்ட மூன்றாவது சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பாமக 51 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்து மிகப்பெரிய சக்தியாக இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது வேற விஷயம். எங்களுக்குள்ள நாங்க வந்து போட்டி பார்க்கல. அவருடைய பலமா இருந்தாலும் ஏன் பலம் தான் அது, தேமுதிக பலமா இருந்தாலும் ஏன் பலம் தான் அது. இவங்க சேர போகுது, அது மாட்டுக்காது இல்ல. இங்க வந்து அதாவது யார் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனை கிடையாது. அவங்க கட்சி அதாவது தேர்தல் வருகின்ற வரையிலே எங்க பலத்தை நாங்க கூட்டிப்போம், அவங்க பலத்தை அவங்க கூட்டிப்பாங்க, தேமுதிக அவங்க பலத்தை கூட்டிப்பாங்க. கடைசியாக பெரிய பலம் வாய்ந்த சக்திகளோ அக்ராஸ் த டேபிள் நாங்க உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணக்கூடிய எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இது. இதுல ஒன்றும் பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல. அந்த நேரத்துல வலுவான முதலமைச்சர், அது வரைக்கும் அவங்க வளர்த்து ஆக்டிவான நண்பர், இளைஞர், பல கோட்பாடுகள் நாங்க உள்ள வச்சு அந்த நேரத்துல அவர் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். என்கிட்ட வந்து மிக செல்வாக்குள்ள மிகப்பெரிய தலைவர் பொன்ராதாகிருஷ்ணன் இருக்காரு, இலகணேசன் இருக்காரு, அச்சிராஜாக்கு, டாக்டர் தமிழிசை இருக்காங்க. எங்களுக்குள்ள நாங்க முடிவு சொல்லுங்க. இல்ல கூட்டணி உள்ள உள்கட்சியில குழப்பம் வரும். இது பாரு 4 பேர் பேர் சொல்லி என் பேரை ஏன் சொல்லி கேட்பாங்க. சரி, ஓகே. நான் இந்த அளவுல ஒரு சிறிய இடைவெளிக்கு போகிறேன். எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர்கள் தமிழகத்திற்கு தான் இருப்பதோ ஒரு முதலமைச்சர் நாற்காலி யார் தகுதியானவர், மக்கள் யாரை தீர்மானிக்க போகிறார்கள்? இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி தொடர்பான குழப்பங்களில் இன்னும் சில கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.